நற்கருணை என்ற அந்த அப்பம் எப்படி புதிய உடன்படிக்கையாக மாற வேண்டும் என்றால் இந்த 4 விஷயங்கள் வேண்டும். ஒன்று, விருந்துக்கு போக வேண்டும். இந்த உருவத்தின்படி விருந்துக்கு நான் போகணும். ஃபஸ்ட்டு அதான் திருப்பலிக்கு தினமும் போகிறோம். ரெண்டாவது என்ன, அப்பம் தான் இது போகிறோம். ஃபஸ்ட்டு விருந்து. அடுத்து என்னன்னா வார்த்தை பிட வேண்டும். வார்த்தை பிட்டுவது என்றால் என்ன, அதனால் இறை வார்த்தை என்று சொல்லக்கூடிய திருவிழியத்தை வாசித்து அதிலிருந்து இந்த பொருள் எடுக்க வேண்டும். எந்த பொருள் எடுக்க வேண்டும் என்றால் இந்த உருவகத்தில் வரக்கூடிய பொருள். வார்த்தை பிடுதல் என்று அநேக குருக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஊனியல்பு நாட்டத்தை புகுத்துகிறார்கள், உலக கவலை குறித்து பேசுகிறார்கள், செல்வ மாயை குறித்தும் பேசுகிறார்கள். அந்த செல்வ மாயில மட்டும் 2 பிரிவான குருக்கள் இருக்கிறார்கள். ஒன்று விடுதலை இறையியல் நம்புகிறவர்கள், இன்னொன்று மற்றவர்கள் அவர்கள் பழமைவாத குருக்கள் என்று பிரித்து விடுவார்கள். சரியா? அப்போ இந்த விடுதலை இறையியல் குருக்கள் எங்கே போகிறாங்க? செல்வ மாயை நோக்கி போகிறார்கள். இந்த பழமைவாத குருக்கள் எங்கே போகிறார்கள் என்றால் அவர்களையும் நம்ம நேரடியாக மோட்சத்துக்கு போவாங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அதுலேயும் புரிதல் இல்லைன்னாலும் அதுவும் வேஸ்ட்டு தான். அப்படின்னா கடவுளை நேசிப்பதற்காக திருப்பலிக்கு போகாமல் ஒரு சடங்காச்சாரம் மாதிரி பழைய முறைப்படி நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க, உலக கவலை, செல்வமாயை, ஊனியல்பு நாட்டம் இதையே அடிப்படையாக வைத்து அவர்கள் ஜெபம் சொல்வார்கள். அது வேஸ்ட்டு. அதனால் அவங்க வார்த்தை பிடுவதில்லை, பிடப்படுவதில்லை. அப்படியே பிட்டுவாங்கன்னு வச்சுக்குவோம். பிட்டுவாங்க ஒரு சிலர். எப்படி எல்லா குருக்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க, இல்லை புரிதல் உள்ள குருக்களும் இருப்பார்கள் அல்லவா? அதனால் அந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம், அங்கே வார்த்தை பிடப்படுகிறது. சரி, அப்போ பிட்டுக்கிட்டோம், வார்த்தை பிட வேண்டும். முன்னாடி என்ன, திருச்சபை வளர்க்க வேண்டும். உடன்படிக்கையாக மாற்ற நாம் திருச்சபையை, அதான் தாளந்தோமையெல்லாம் பார்க்குறோம்ல, அது நான் எதையுமே ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை, நானாக கற்பனையில் சொல்லவில்லை. திருவிழியத்தை எடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி பிரித்து வேறு வகையான சாப்பாடாக வைத்து ஊட்ட பார்க்கிறோம். அதில் நாம் என்ன மூன்றாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் திருச்சபையை வளர்க்க பாடுபடவில்லை என்றால் இந்த தாளந்த புதைச்சி வச்ச மாதிரி செயல்படுகிறோம் என்று பொருள். அப்போ நான் வட்டிக்காவது விட்டிருப்பேன்னு அந்த ஓமையில் சொல்வார். வட்டிக்காவது விட்டிருப்பேன். அது என்ன வட்டிக்கு விடுதல் அப்படின்னா பாருங்க, 3 விதமான நிலை காட்டுகிறார் அங்கே தாளந்த ஓமையில். ஒருத்தரிடம் அதிகமாக தாளந்துன்னா அதிகமான பணம் கொடுக்கப்படுகிறது. அது எல்லாமே அநீதி மாதிரியே தெரியும். ஆனால் விளக்கம் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அநீதின்னு ஒத்துக்க மாட்டீங்க. அது மாதிரி ஒருத்தட்ட அதிகமாக கொடுக்குறாரு, இன்னொருத்தட்ட கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாரு, இன்னொருத்தட்ட ரொம்ப ரொம்ப ஒன்றே ஒன்று கொடுக்குறாரு, விட்டா போச்சுங்கிற மாதிரி ஒன்றே ஒன்று கொடுக்குறார். இந்த 3 நிலை பிரித்து பார்த்தீர்கள் என்றால் இப்படி நான் சொன்னேனல்ல, அந்த நிலை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். முதல் சபை, 2ஆம் சபை, 3ஆம் சபை. அதாவது 3வது நிலை. 3ஆம் சபைன்னு ஐராக்கியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, படிநிலை திருச்சபையில் முதல் படி, 2ஆம் படி, 3வது படி, 4வது படி பொதுநிலையினர் என்று வைத்திருப்பார்கள். அது மாதிரி இருக்குது. அதில் எடுத்துக்கிட்டோம். அப்போ அதிகமான தாளந்து ஒருத்தட்ட கொடுக்கையில் அவர் அதிகமாக சம்பாதிக்கிறார் அப்படின்னா, அதிகமாக சம்பாதிக்கனா அதிகமாக திருச்சபையை வளர்க்கிறார்கள். அடுத்து கொஞ்சமாக கொடுக்கையில் ஒரு 2ஆம் சபை மாதிரி, முதல்ல அருட்சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்கிறோம். முதல் இது அருட்தந்தையர்கள் என்று சொல்கிறோம். அடுத்தது அருட்சகோதர சகோதரிகள் என்று சொல்கிறோம். அடுத்தது பொதுநிலையினர்னு வச்சுங்க. பொதுநிலையினர் அதில் கொண்டு வரக்கூடாது. செகண்ட் நிலையும் இருக்கிறாங்க, தேர்ட்லையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கணும். இருந்தாலும் தேர்டு ஒரு பொதுநிலை சபைன்னு வச்சுக்கிட்டு அது போல் வச்சுட்டு 4வது தான் பொதுநிலையினர். அதான் ஆன்மீகவாதியாக இல்லாத இல்லறவாதிகள், அது பொதுநிலையினர்னு சொல்கிறோம். ஆன்மீகத்தை சேர்ந்த இல்லறவாதிகள் அப்படிங்கும்போது அது 3ஆம் சபையினர்னு சொல்கிறோம்.
இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ இவங்கள்ட்டெல்லாம் தாளந்து கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன பொறுப்பு? திருச்சபையை வளர்க்கும் பொறுப்பு. அப்போ திருச்சபையை வளர்க்கிறோம், அது நமது கடமை. நீ திருச்சபை வளர்க்கலையா, இவனை போய் நரக குழியில் போடுன்னு அதில் ஓமையில் சொல்கிறார். அப்படின்னு என்ன? நானும் இவனை தத்தெடுக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம தண்டனை கொடுக்குறாரா இல்லையா, அது மார்ட்டின் லூத்தர் தண்டனை, பாவம் செஞ்சால் தண்டனை. அவன் மார்ட்டின் லூத்தருக்கு பதிலே சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? ஏன் ஒரு பத்திரமா புதைச்சி வச்சது பாவமா, ஏன் அவரை தண்டிக்கிறான்னு கேட்டால் அவரால் பக்கன்னு முழிப்பார். நம்மளால் சொல்ல முடியும். ஏன்? ஒரு தாளந்து நம்மள்கிட்ட கொடுக்குறாருன்னா நம்மள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறார். கத்தோலிக்கர் அனைவரிடமும் என்ன பொறுப்பு தரப்படுகிறது என்றால், திருச்சபையை வளர்க்க வேண்டும். உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒன்றா நான் அங்கே போய் வளர்க்குறது, எனக்கு ஒரு திறமையும் இல்லை, நான் வாசிக்க கூட முடியாது, பைபிள் கூட படிக்க தெரியாது, இப்படியெல்லாம் கத்தோலிக்கர் சொல்வார்கள். அதாவது இப்போ பயப்படுற கத்தோலிக்கர்கள் அப்படின்னு வச்சுங்க. இந்த மாதிரி பயப்படுறவர்களுக்காக மாதா ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. திருச்சபையை வளர்ப்பதற்காக ஒரு ஏற்பாடு. அந்த ஏற்பாடு என்ன என்றால், அதுதான் ஜெபமாலை. என்னதான் படிப்பறிவு இல்லைனாலும் கத்தோலிக்கரால் ஜெபமாலை சொல்ல முடியும். என்ன ஜெபமாலைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சில முக்காசி பேர் கேட்பீங்க. ஜெபமாலை இறந்த ஆன்மாக்களுக்காக சொல்லப்படும் ஜெபம்.